தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 21:13 என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. என் இல்லம் ஆண்டவரின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆனால் நீங்கள் இதை கள்ளர் குகையாக்குகிறீர்கள் என்கிறது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று நமக்கு ஒரு ஆலோசனை கூறுகின்றார். அது என்னவென்றால், நாம் ஆலயத்தில் அதை மிகவும் பரிசுத்தமாக இறைவன் வாசம் செய்கின்றார். அவருடைய வீடு இது ஜெப வீடு என்று அதை மிகவும் பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும், மதிக்க வேண்டும், அதற்குரிய கனத்தை கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? ஆலயத்திற்குள் சில பேர் காலணிகளை அணிந்து கொண்டு செல்கின்றார்கள். மோசையை பார்த்து கர்த்தர் கூறினார், மலையில்தான் இது பரிசுத்த பூமி, உன் காலனியை கலற்றி போடு என்று கூறுகிறார் பிரியமானவர்களே. ஆனால் நாம் ஆலயத்திற்குள் பயபக்தி இல்லாமல் காலணிகளுடன் சில பேர் செல்கின்றார்கள். எல்லோரையும் கூற முடியாது. சில பேர் தற்பொழுது செல்போன் வைத்துக்கொண்டு ஆலயத்திற்குள் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இது பிறருடைய ஜெபத்திற்கு ஒரு இடையூறாக அமையும். இதை போன்று பிறருடைய அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் வேறு விதமாக ஏதாவது பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகவும் ஒரு இடையூறாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் என்றுமே ஆலயத்திற்குள் வைத்து பேசக்கூடாது பிரியமானவர்களே. அப்படி ஒரு அழைப்பு வந்தால் கூட நாம் வெளியே வந்து விட வேண்டும். அப்படி பேசக்கூடிய ஒரு தருணம் வந்தால் அந்த பேசக்கூடிய நபர்கள் வெளியே வந்திருந்து பேசிவிட்டு அதன் பிறகு உள்ளே அமர வேண்டும். இப்படி நான் இனி ஆலயத்தை பரிசுத்தமாக மதிப்பேன். ஆலயத்திற்குள் தேவையற்ற பேச்சுகள் பேச மாட்டேன். ஆலயத்தில் இறைவன் வாழ்கின்ற இல்லம் என்று அதை மதிப்பேன் என்று உறுதி எடுக்க வேண்டும். இதைத்தான் இன்று இயேசு நமக்கு கூறுகின்றார். ஆகவே இதற்கு முன் நாம் இதை பற்றி தெரியாமல் ஏதேனும் அசட்டையாக ஆலயத்திற்குள் வேறு சில காரியங்கள், இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்திருக்கலாம். அதற்காக மன்னிப்பு கேட்போம். இன்றிலிருந்து ஆலயத்தை இறைவன் இங்கு வாசம் செய்கின்றார் என்று மதிப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் இந்த வசனத்தின் வாயிலாக உம்முடைய வீடு ஜெப வீடு, அதை பரிசுத்தமாக பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தின இந்த கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இதற்கு முன்னால் இந்த ஆலயத்தில் நாங்கள் அசட்டை பண்ணி அங்கு வேறு உமக்கு பிரியமற்ற காரியங்கள் பேசியிருந்தாலோ செய்திருந்தாலோ அதற்காக என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கிறோம், மன்னியுங்க. இனிமேல் ஆலயத்தை பரிசுத்தமாக நாங்கள் பாதுகாப்போம் என்று வாக்களிக்கின்றோம். வந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.